Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man wala amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மற்றும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இன்னும் இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி விடயத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போவது ஜக்காத்துல் ஃபித்ர் மற்றும் இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தப்பட்ட சில சட்டதிட்டங்கள். முதலாவது ஜக்காத்துல் ஃபித்ர். இது ஒரு தர்மம். ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு தர்மம். இதை முஸ்லிம் தன்புறத்தினின்றும் இன்னும் எவருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றானோ அவர்கள் புறத்தினின்றும் வெளியாக்கக்கூடிய ஒரு தர்மம். சரியா? தனக்கும் இன்னும் யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றாரோ அவர்கள் புறத்தினின்றும் அவன் வழங்கக்கூடிய தர்மம். இதுக்கு அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்பட்டது காரணம் என்னென்றால், இந்த ஃபித்ர் நோன்பு, ஃபித்ர் என்றால் நோன்பு திறப்பது என்று அர்த்தம். இப்ப நோன்பு திறப்பது அந்த அந்த சந்தர்ப்பத்தை குறித்து இதுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரியா? அப்ப இதுக்கு அதாவது இந்த 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 தர்மம் இது சொத்தோடு சம்பந்தப்பட்ட இல்லை, செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட தர்மம் இல்லை. இந்த நோன்பு கடமை முடித்து விட்டு நோன்பு திறக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த தர்மம். நோன்பு திறக்கிறே நோன்பு திறக்கிற நேரத்தை கொடுக்கிற அர்த்தம் இல்லை. அதாவது நோன்பு மாசம் முடிந்து விட்டது என்றால் அங்கால ஃபித்ர் தானே. சரியா? நோன்பு மாதம் முடிந்து விட்டது, அந்த முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடிய தர்மம். இதுல இந்த அதாவது இந்த ஜக்காத்தை வழங்கக்கூடியவருக்கு சில பலன்கள் இருக்கின்றன. சரிதானே? அதில் ஒன்றுதான் என்ன, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபத். அதாவது வீணான வார்த்தைகள், வீணான செயல்கள் அந்த நோம்பில் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அது இந்த 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 தர்மம் அவனை சுத்தமாக்கும். இந்த தர்மம் அவனை சுத்தமாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபத் வ துஅமத்தன் லிமசாகின். அதாவது நோன்பு வைக்கக்கூடியவனை இது வீணான செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்தும். இன்னும் மிஸ்கீன்களுக்கு இது உணவாக அமைகின்ற நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கட்டாயமாக்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது, ஷுக்ரன் லில்லாஹி அலா நிஅமத்தி இத்மாமிஸ் ஸியாம். இந்த நோன்பு மாதத்தை அல்லாஹ்வுடைய கிருபையால் முடித்து விட்டோம் என்ற அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து ஷுக்ர், சரிதானே, நன்றி செலுத்தக்கூடியனாக அதுக்கு அந்த இதை வழங்குவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக அந்த தர்மத்தை வழங்குவது என்று சொல்றாங்க. அப்ப ரெண்டு நன்மை. ஒன்று அவனை அதை சுத்தப்படுத்துகின்றது, இன்னும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். நன்றி செலுத்தும் முகமாக இந்த தர்மத்தை வழங்குகின்றான். இந்த இதை எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை என்ன?
அதுதான் உண்டு வந்தேன். முதலாவது அதை எடுக்கக்கூடியவர் யாரு? தேவைப்பட்டவனாயிருப்பான், வறியவனாயிருப்பான். அப்ப அன்றைய தினம் அது அவனுக்கு என்ன, துஅமத்தன் லில் மசாக்கின், அவனுக்கு உணவாக அமையும். அடுத்தது அந்த பெருநாள்ல அவன் பசியில் இருக்காமல் அவனும் என்ன, எல்லோரை போன்று ஒன்று குடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். இது என்ன, இதுல இந்த நன்மைகளை பொறுத்து அதாவது இந்த தர்மத்துடைய நன்மைகள். அடுத்ததாக இதனுடைய சட்டம் என்னென்றால் வாஜிபத்துன், இது என்ன, வாஜிப், கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜகாத் ஃபித்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக்கினார்கள். ஃபரத் என்றால் கட்டாயமாக்கினார்கள் என்ற இந்த வாசத்தை பாவிக்கிறாங்க. சரிதானே? அதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, இது என்ன, வாஜிப், கட்டாயம் கொடுக்கணும். எவன்கிட்ட வசதி இருந்து கொடுக்கவில்லையோ அவன் குற்றவாளியாக கணிக்கப்படுவான். சரிதானே? அப்ப யார்கிட்டெல்லாம் அதாவது அன்றைய தினத்தில் ஒன்று அவனும் அவனுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் போதுமான அளவுக்கு சாப்பாடு இருந்து அதை விட மேலதிகமாக இருக்குமேயானால் அவன் ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்னு முன்திர் ரஹிமஹுல்லாஹ் என்ற ஆலிம் சொல்றாரு, அஜ்மஅ குல்லு மன் நஹ்ஃபஸ் அன்ஹு மின் அஹ்லில் இல்மி அலா அன்ன ஸதகத்துல் ஃபித்ரி ஃபர்துன். அதாவது உலமாக்களுடைய ஏகோபித்த முடி, நாம் அறியக்கூடிய புத்திஜீவர்கள் அவர்களிடம் நாம் அதாவது அறிந்து வைத்திருக்கக்கூடியதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ன, ஃபர்த், வாஜிப். ஃபர்த் என்றால் வாஜிப், கட்டாயம். சரியா? அதே போல இஸ்ஹாக் என்றவரும் சொல்றாரு, இது என்ன, கல் இஜ்மா மின் அஹ்லில் இல்ம், இஜ்மாவை போன்றொன்றார். அவர் ஏகோபித்த முகத்தை போன்று எல்லோரும் ஒன்றுபட்ட விடயம் போல் இருக்கின்றது அப்படின்றாங்க. அப்படின்னா கொஞ்சம் அவர் படித்தரத்துல குறைய சொல்றாரு. சரிதானே? அப்படின்னா இதுல என்ன விலகி சென்றால், இன்னும் சில உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க அது கட்டாயம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க ஒரு சாரார். சரிதானே? ஆனால் அதிகமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து என்னென்றால், இது கட்டாய கடமை. ஒருவர் வசதி இருந்தால் அவர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். சரி, சரி. அடுத்ததாக இது எப்ப வாஜிபாகின்றது, எப்பொழுது கட்டாயமாகின்றது? இப்ப கட்டாயமானு கேட்டா இல்லை, சரிதானே? அதுக்குரிய நேரம் ஒன்று இருக்கு. அவனுடைய நேரம் தான் என்ன, தஜிபு பிகுரூபி ஷம்சி ஆஹிரி யௌமின் மின் ரமதான், ரமதான் மாதத்தின் கடைசி நாளின் சூரியன் மறைவதை கொண்டு இது கட்டாயமாகின்றது. ரமதான் மாதத்தின் கடைசி நாள், ரமதான் மாதத்தினுடைய கடைசி நாளின் சூரியன் மறைவதை கொண்டு இது கட்டாயமாகின்றது. வஹாத மத்ஹப் ஜமாஹிர் உலமா, இது என்ன, அதாவது அதிகமான உலமாக்களுடைய கருத்து இதுதான். அதிகமான உலமாக்களுடைய கருத்து ஹிலாஃபன் லி அபி ஹனீஃபத ரஹிமஹுல்லாஹ். ஆனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு முரணாக இருக்கின்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னா தஜிபு பி துலூஇ ஃபஜ்ர் யௌமில் ஈத், அவங்களும் சொல்றாங்க கட்டாயம் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, கட்டாயம் கொடுக்கணும், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம், வாஜிப். ஆனால் எப்ப கட்டாயமாகுது, துலூஉல் ஃபஜ்ர் யௌமில் ஈத், பெருநாள் தினத்தின் ஃபஜ்ர் உதயத்தை கொண்டு அது கட்டாயமாகின்றாங்க. இல்லைங்களா? அப்ப ரெண்டு கருத்து. அதிகமான ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து என்னென்றால், ரமதான் மாதத்தின் கடைசி நாளின் சூரியன் மறைவதை கொண்டு அது கட்டாயமாகும். சூரியன் மறைந்தால் என்ன, பெருநாளுடைய இரவு ஆரம்பித்து விட்டது. சரியானே? அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அதாவது பெருநாளுடைய ஃபஜ்ர் உதயமாவதை கொண்டு அது கட்டாயமாகின்றது. அதுக்கு முந்தி கட்டாயம் இல்லை, கொடுக்கிறத கொடுக்கலாம். ஆனால் எப்ப கட்டாயமாகுது என்றால் ஃபஜ்ர் உதயத்தை கொண்டுன்றான். ஆனால் சரியான கருத்து என்னென்றால், இந்த அதிகமான உலமாக்களுடைய கருத்து தான் சரியான கருத்து. அதாவது
சூரியன் மறைவதை கொண்டு மறைவதோடு அது கட்டாயமாகின்றது. கடைசி ரமதானுடைய கடைசி நாளில் சூரியன் மறைவதை கொண்டு அது கட்டாயமாகின்றது. சரி, இப்ப இந்த 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 பிரச்சனையோட ஒரு சில விடயங்கள் வந்து என்ன, அதாவது வந்து வெளிவருகின்றது. என்ன சில சட்ட திட்டங்கள். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, பவன் அஸ்லா பாத குரூப் ஷம்ஸ் யௌமல் ஈத் லம் தஜித் அலைஹி ஸகாத். ஒருவர் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஒருவன் இஸ்லாத் என்ன, ரமதானுடைய கடைசி நாளின் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவுகின்றான். சரியா? அவன் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிபான்னு கேட்டால் இல்லைன்னுவாங்க. சரியா? யாரு? ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, எப்ப கடமையாகுது, அதாவது வந்து சூரியன் மறைவதை கொண்டு அது கடமையாகுன்னு சொல்றாங்களே. இப்போ ஒருவன் வந்து என்ன, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருவன் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவுகின்றான், அவன் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் கட்டாயமான்னு கேட்டால் இல்லை. ஒமன் ஒலித லஹு வலதுன் பாத குரூபி ஷம்ஸ் யௌமல் ஈத். சரிதானே? அதே போல ஒருவன் வந்து என்ன, சூரியன் அதாவது ரமதான் மாதத்துடைய கடைசி நாளின் சூரியன் மறைந்ததுக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்கின்றது, அதற்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமான்னு கேட்டால் என்ன, கட்டாயம் இல்லை. அது கட்டாயம் இல்லை. சரிதானே? இதே நேரத்தில் இமா அபு ஹனீஃபா அவங்கள்ட்ட என்ன கட்டாயம் ஏண்டா, அவன் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினான்டா ஒருவன், இன்னும் என்ன அவங்கள்ட்ட கட்டாயமாகல. ஏண்டா சூரியன் அவங்கள்ட்ட வந்து கட்டாயம் ஆகக்கூடிய டைம் என்ன, ஃபஜ்ர் உதயம். பெருநாத்தினத்தின் ஃபஜ்ர் உதயத்தை கொண்டுதான் அவங்களிடம் வந்து கட்டாயமாகும். அதனால வந்து என்ன, இவன் வந்து ஜக்காத்து ஃபித்ர் கொடுக்கணும். அதே போல ஒரு குழந்தை சூரியன் மறைந்ததுக்கு பிறகு கிடைச்சிச்சென்றால் அதுக்கும் அபு ஹனீஃபா அவங்கள்ட்ட வந்து என்ன ஜக்காத்து ஃபித்ர் கொடுக்கணும். ஆனா ஜம்ஹூர் உலமாக்கள்ட்ட வந்து இல்லை. அதே போல ஒருவன் வந்து என்ன, சூரியன் மறைந்ததுக்கு பிறகு ஒரு அடிமைக்கு அவன் சொந்தக்காரன் ஆகிறான். அடிமைக்கு, அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்களே, அடிமைக்கு சொந்தக்காரன் ஆகிறான். சரிதானே? இப்ப அவன் கொடுக்கணுமான்னு கேட்டால்தான் இல்லை. சரியா? அவன் ஜக்காத்துல் ஃபித்ர் அடிமைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அபு ஹனீஃபா அவங்கள்ட்ட வந்து என்ன கொடுக்கணும். இதே போல ஒமன் மாத கபல குரூபி ஷம்ஸி யௌமில் ஈத் லம் தஜிப் அலைஹி ஜக்காத்துல் ஃபித்ர். ஒருவன் சூரியன் மறைவதற்கு முன்னர் மரணித்து விட்டால் அவன் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்? இன்னும் அது கடமையாகலையே, இன்னும் கடமையாகல. ஆனால அவனுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கிடையாது. சரி, இது கொடுக்கக்கூடிய நேரம் என்ன சொன்னோம், வந்து என்ன கொடுக்கக்கூடிய நேரம் இதுல வந்து 3 நேரம் சொல்றாங்க. ஒன்று வந்து என்ன, சுன்னத்தான நேரம். அதான் வந்து என்ன, பெருநா தொழுகைக்கு வெளியாகி செல்லும் போது கொடுக்கிறது. பெருநா தொழுகைக்கு வெளியாகி வீட்டிலிருந்து வெளியாகி செல்லும் போது அந்த ஜக்காத்தை கொண்டு வைத்து ஒப்படைப்பது, இது மிக சிறந்தது என்றாங்க. அதுதானே? ஆனா இது எல்லாருக்கும் வந்து என்ன சாத்தியமில்லை, எல்லாராலையும் செய்ய முடியாது. சரியானே? நான் கஷ்டமானது இந்த பொறுத்தவரையில. எலும்பி ரெடி ஆச்சுன்னா வந்து நேரமா போயிடும். நீ ஏழைகளை தேட்டி இருக்க முடியுமா? முடியாது. அதனால வந்து என்ன, இருந்தாலும் சிறந்தது இதுதான். இரண்டாவது நேரம் வந்து என்ன, வக்துல் ஜவாஸ், ஆகுமான நேரம். அது வந்து யோமை, ஒரு நாள் முந்தி அல்லது 2 நாட்கள் முந்தி, ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் முந்தி கொடுப்பது. கிடைச்சா? பெருநாளை விட ஒரு நாள் முந்தி அல்லது 2 நாள் முந்தி கொடுப்பது, இது வந்து அப்படி செய்தால் கூடும். மூணாவது நேரம் வக்துன் முஹர்ரமுன், ஹராமாக்கப்பட்ட நேரம். அது என்ன, பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுப்பது. சரிங்களா? அது வந்து ஹராமாக்கப்பட்ட நேரம் என்று உலமாக்க சொல்றாங்க. இப்ப இந்த ஒருவன் வந்து பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்குறான், அவன் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற விடயத்துல வந்து என்ன,
கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஜும்ஹூர் உலமாக்கள் சொல்றாங்க, அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க துஜிஸா துஜிசியம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகும் மஅல் இஸ்ம், ஆனால் அவன் குற்றவாளி, அவன் குற்றவாளியாக கணிக்கப்படுவான். ஏன்? தஹீர், அதை வந்து தாமதித்தன் காரணத்தினால், அதை சுணக்கிய காரணத்தினால் அவன் குற்றவாளியாக கணிக்கப்படுவான். இரண்டாவது கருத்து என்னென்றால் லா துஜிசி, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது அவனுக்கு போதுமாகாது. என்னல் இபாதத்தல் முவக்கத்தத லா துஜிசி, ஏனென்றால் நேரம் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட, நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம், நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் அது அந்த நேரத்தில் வந்து அதை செலுத்தவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னாங்க. இதுல வந்து இமாம் இப்னு தைமியா, அவங்களுடைய மாணவன் இப்னுல் கையிம், ஷேக் உசைமீன் போன்ற உலமாக்கள் இந்த கருத்தை தான் சொல்றாங்க. சரியா? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தாஹ கப்ல ஸலா ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா, எவன் இந்த ஜக்காத்தை, இந்த தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முந்தி வழங்குகின்றானோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தர்மம். ஒமன் அத்தாஹ பஅத ஸலா, எவன் அதை தொழுகைக்கு பிறகு, அதாவது பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கின்றானோ ஃபஹிய ஸதகத்தும் மின ஸதகா, இது ஏனைய தர்மங்கள் நின்றும் ஒரு தர்மம், ஏனைய தர்மங்கள் நின்றும் ஒரு தர்மம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதுல தெளிவா இருக்குது என்ன, இந்த இந்த செல்வ இந்த அதாவது வந்து இந்த இந்த ஜக்காத்தை, தர்மத்தை வந்து என்ன, பெருநாள் தொழுகைக்கு முந்தி ஒப்படைத்து விட வேண்டும். அடுத்ததாக அதனுடைய அளவு, அளவு பற்றி சொல்லும்போது வந்து அளவு, அடுத்தது வகை, எதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றது. இதனுடைய அளவை சொல்லும் போது சா மின் தஆமில் பலத், அந்த நாட்டில் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இருந்து ஒரு சாவும் கொடுக்க வேண்டும், ஒரு சா கொடுக்க வேண்டும். சாவுன்னு சொன்னால் கிலோகிராமில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 3 கிலோன்றாங்க, கிட்டத்தட்ட 3 கிலோ, அதாவது 2.25 2.5 2.25 3, அதனால வந்து என்ன 3 கிலோவே நீங்க வந்து என்ன கொடுத்துருங்க, சந்தேகத்திலிருந்து நீங்குவதற்காக வேண்டி. சரி, அப்ப அளவு வந்து என்ன 3 கிலோன்னு வச்சுங்க. அடுத்த பொருள் வந்து என்ன, அந்த ஊர்ல சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரையில வந்து என்ன அவங்களுடைய உணவு வந்து வித்தியாசமா இருக்கு. சிலவங்க வந்து என்ன ரொட்டி தான் சாப்பிடுவாங்க, சரியான குபூஸ் தான் சாப்பிடுவாங்க, சோறு சாப்பிடவே மாட்டாங்க. சரியா? இன்னும் சிலவங்க வந்துட்டா சோறு தான் சாப்பிடுவாங்க, அவங்க ரொட்டி சாப்பிட மாட்டாங்க. அப்ப எந்த நாட்டில் எந்த பொருளை வந்து உணவா எடுத்துக்கொள்கின்றார்களோ அதிலிருந்து 3 கிலோ வழங்க வேண்டும். இது யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம். இதுல வந்து அதிகமான உலமாக்கள் வந்து என்ன சொல்றாங்கட்டால் அல் ஃபுகரா வல் மசாக்கின், அல் ஃபுகரா வல் மசாக்கின், ஏழை எளியோர், ஏழை எளியோர், வறியவர்கள், ஏழை வறியவர்கள் என்ற அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வஹாதா இக்தியார் இப்னு தைமியா இப்னுல் கையம் இப்னு உசைமீன், இப்படித்தான் வந்தேன்னா இமாம் இப்னு தைமியா, இப்னுல் கையம், ஷேக் உசைமீன் போன்றவர்கள்லாம் இதைத்தான் சொல்றாங்க. இதில் இந்த விலங்குது வந்து இன்னொரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னென்றால் அது அந்த ஜக்காத்துல் மால் இருக்குது, அதாவது செல்வத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தர்மம், அந்த 8 சாரார்லேருந்து யாருக்கு கொடுக்கலாம் என்றதுலே சில கருத்துல அந்த சில உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்க வந்து ரசூல்லா வந்து ஹதீஸ்ல சொல்லியே சொல்றாங்க, துஅமத்துல்லி துஹ்ரத்துல்லி அஸ்ஸாயிம் வ துஅமத்துல்லில் மசாக்கின், சரிதானே? மிஸ்கீன்களுடைய ஹக் இது, சரியா? அதனால வந்து என்ன, மிஸ்கீன் ஃபுகராக்களுக்கு தான் இது வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது வந்து சேவகர்கள், வேலைக்காரர்கள், இவங்களுக்கு நீங்க பொறுப்பான்னு கேட்டால் இல்லை, சரியா? அடிமை அது வேற விஷயம். அடிமையா இருந்தால் அது உங்களுடைய செல்வத்துல சேர்ந்தது. அடிமை அந்த காலத்துல அடிமைன்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு.
அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். ஏன்னா அது உங்களோட உங்களோட செல்வத்துல அவங்க உள்ளாகக்கூடியவங்க. சரிதானே? உங்களோட பொருள் அவன். அடிமை வந்தன உங்களுடைய பொருளாக கணிக்கப்படும். ஆனா அவனுக்கு நீங்க வழங்க வேண்டும். இது மாரி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க வழங்குறீங்களோ, அதே போல அடிமைக்கு கொடுக்கணும். ஆனால் வேலைக்காரன பொறுத்தவரையில அது உங்களுடைய செல்வத்தில சேர்ந்தது இல்ல. அவன் உங்களுக்கு உங்களிடம் கூலி வேலை செய்வதற்காகத்தான் வருகின்றான். சரிதானே? ஆகையால் அவன்தான் அவனுடைய அந்த ஜக்காத்து அல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஆ இது அடுத்ததாக வந்து என்ன ஒரே குடும்பத்துக்கு குடுக்கலாமா? இல்ல அ எல்ல பல பல குடும்பங்கள் இருந்தால் எல்லாருக்கும் பிரிச்சு குடுக்கணுமான்னு கேட்டால், எவருக்கு அது உங்களோட குடும்பம். உங்களோட ஒரு குடும்பத்துக்கு குடுத்தாலும், உங்களோட கடமை நிறைவேறிவிடும். உங்களோட கடமை வந்து என்ன? நிறைவேறிவிடும். பலர் நீங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, பல குடும்பங்கள் இருக்கு, தேவைப்பட்ட குடும்பங்கள். அப்படி பிரிச்சு குடுத்தாலும் அது சிறந்தது. வல்லாஹு அலம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான். அதாவது இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் பணமாக கொடுக்க முடியுமா? பணமாக அதனுடைய பொறுமதியை கொடுக்க முடியுமா? என்ற பிரச்சனை. இதுல அ ஜும்ஹூர் உலமாக்கள், அநேகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், அது கூத்துல் பலத். அந்த நாட்டு அ உணவுப் பொருட்களிலிருந்து தான் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்ல இந்த ஊர்ல என்ன உணவு வந்து உணவாக சாப்பிடுகின்றார்களோ, அவைகளிலிருந்து தான் வழங்கப்பட வேண்டும். ஆ அதனுடைய பொறுமதி கொடுப்பது கூடாது. இது ரசூலுல்லாஹ் வந்து சொல்லவும் இல்ல, சஹாபாக்கள் செய்யவும் இல்ல. இன்னும் அ பிற்காலத்துல உலமாக்குற இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மாத்திரம் தான் இத சொல்றாங்க. அவங்களும் அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் தானியத் கொடுப்பது வந்து கூடாதுன்னு சொல்லல. தானியம் கொடுப்பது கூடாதுன்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லல. அவங்க சொல்றாங்க, அது அதாவது வந்து தானியம் கொடுப்பது நல்லது. ஆனா, இதே நேரத்துல வந்து அதனுடைய பொறுமதிய கொடுப்பானேயானால், அது கூடும்ன்றான். யஜூஸ் ஜவாஸத்தான் சொல்றான். ஆகுமான்னு. ஆனா, இந்த ஃபத்வா வச்சு இன்னைக்கு அதிகமானோர்கள் வந்து என்ன, இல்ல அதனுடைய பொறுமதிய கொடுக்கிறது தான் இந்த காலத்துக்கு பொருத்தம் அப்படின்னு சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா, சரியான சட்டம் வந்து என்ன, ரசூலுல்லாஹ் வந்து பாருங்க, அந்த இத சொல்லும்போதும், அ ஜக்காத்துல் ஃபித்ர பத்தி சொல்லும்போது, ஃபரத அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆ சஹாபி அபூ சயீத் குத்ரி அவங்க சொல்றாங்க. குன்னா நுக்ரிஜ் யௌமல் ஃபித்ரி ஃபி அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாஅ மின் தஆம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து என்ன, உணவுப் பொருட்களிலிருந்து ஒரு கொடுப்போம். வகான தஆமுனா அஷ்-ஷa'ீர். எங்களுடைய உணவுப் பொருள் என்னவா இருந்துச்சு? ஷa'ீர் அதாவது வந்து பார்லி, ஜபீப் திராட்சை, வல் அகித் அ பால்கட்டி, வத்தமர் அ ஈச்சப்பழம். இவைகள் தான் எங்களுடைய உணவாக இருந்துச்சு. அவைகளிலிருந்து ஒரு கொடுப்போம்ன்றாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அ அதை வந்து கட்டாயமாக்கினார்களே, அத சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அ "ஃபரத அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர் மின் ரமதான் ஸாஅம் மின் தம்ர்." தம்ர்லிருந்து ஒரு அல்லது ஸாஅம் மின் ஷa'ீர் அல்லது ஷa'ீர்லிருந்து பார்லி இருந்து ஒரு அலல் அப்தி வல் ஹுர். அ அ அடிமை மீதும், அதேபோல விடுதலையானவன் மீதும். வத்தக்கரி வல் உன்சா அதேபோல வந்து ஆண், பெண், சகீர் வல் கபீர் மினல் முஸ்லிமீன் சிறிய, பெரிய முஸ்லிம்கள் இருந்து. சரிதானே? இப்ப இவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அ ரசூலுல்லாஹ் வந்து அந்த எந்த பொருளிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த பொருள் இல்லன்னுட்டால் நீங்க அ பணத்த கொடுங்கோன்னு சொல்லிப்புட்டு ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்களா? சொல்லியிருக்கலாமே! அதனுடைய பொறுமதிய கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. இதிலிருந்து கொடுங்க, அல்ல இதிலிருந்து கொடுங்க அப்படி சொல்லி, சொல்லி காட்டுறாங்க. சரிதானே? ஆகையால் வந்து என்ன, உலமாக்கள் என்ன சொல்றாங்க, சரியான கருத்து. நீங்க தானியத்திலிருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். அ அதனுடைய பொறுமதியை கொடுப்பது கூடாது. ஆகவே இக்கட்டான கட்டம்னு வச்சுங்க. அ
கொடுக்க வசதி இல்லை, கொடுக்க மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அது சூழ்நிலையில் நீங்கள் அதை மறந்துட்டீங்க. இப்போ தொழுகைக்கு போகிறீங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்ன, ஒருவேளை நீங்கள் கொடுத்தா அது வேற விஷயம். அப்படியும் ஒரு ஆலிம் வந்து என்ன, இமாம் வந்து சொல்கிறாங்கன்ற கருத்தினால நீங்கள் அதனுடைய பொறுமதியை கொடுங்க. இல்லை என்றால் நீங்கள் அது ஏற்கனவே முன்கூட்டியே அதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். அதை வாங்குங்க, வாங்கி அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய மக்களுக்கு கொடுங்க. சரிதானே? அடுத்தது பாருங்க, இந்த இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும். 25 ரூபாய் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நியமிச்சிருக்கிறாங்க. அதனுடைய பொறுமதி 25 திர்ஹம். உங்கள் நாட்டில் வந்து எவ்வளோ தெரியல. அப்போ 25 பொறுத்த ஒரு 3 கிலோவுக்கும் சாதாரணமான நடுத்தரமான, அதாவது பாஸ்மதி நீங்கள் எடுத்துட்டாலும் 6 7 தினம் 8 தினம் என்றாலும் 8 8 16 16 8 24, சரி அந்த அளவுக்கு வருது. சரி தானே? இப்போ 25 நியமிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ ஒருத்தர் வந்து பாஸ்மதியே சாப்பிட்றது இல்லை, அவருக்கு வசதி இல்லை. அவர் சாப்பிட்றது வந்து என்ன, மோட்டா அடிச்சு வச்சிங்களேன், மோட்டா சாவல், அதாவது நாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில், ரெட் ரைஸ். அது வந்து என்ன, அது வந்து ஒரு கிலோ 4 5 திரகமாக இருக்கு. அப்படித்தானே? இப்போ அவர் வந்து சாப்பிட்றதே வந்து என்ன, வசதி இல்லை அந்த அளவுக்கு பாஸ்மதி சாப்பிட்றதுக்கு. இப்போ அவரும் வந்து பாஸ்மதி கொடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. சரியா? அவர் அவர் எது சாப்பிட்றாரோ, உணவா சாப்பிட்றாரோ அதில் நடுத்தரமான, ஆக நல்லதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆக மோசமானவும் இல்லை, நடுத்தரமான உணவுப் பொருள் இருந்து அவர் வழங்க வேண்டும். அதுதானே? இல்லை என்றால் அப்படிப்பட்டவன் வந்து ஒரு 10 குழந்தை இருக்கு வச்சுங்களேன். 10 குழந்தை இருந்தால் எவ்வளோ பாருங்க, எத்தனை கிலோ? 30 கிலோவா? 10 பேர் இருந்தால் வீட்டில் 30 கிலோமீட்டர் வரும். 30 கிலோ பாஸ்மதி வாங்க போனால் எங்கால போகிறது, எங்கே வாங்குறது? அப்போ அவர் வந்து என்ன, எதை சாப்பிட்றாரோ, அவர் வந்து ரெட் ரைஸ் சாப்பிட்றாரா, அது இருந்து அதனுடைய அதை எடுத்து அவர் கொடுக்கலாம். அதை எடுத்து அவர் கொடுக்கும் போதும் அவர் யாரை தேடுவார்? பாஸ்மதி சாப்பிடக்கூடிய அந்த ஏழைகளை அதை தேடுவார் இல்லை. அவரை மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவரை தான் தேடி போவார் அவர். சரிதானே? அப்ப ஏழைகளுக்கு பேத்து வந்தன இது சேரும். இதுதான் நீங்க நோக்கம். ஏழைகளுக்கு வந்து அது சேர வேண்டும். ஏழைகள் அன்று அதாவது அறிமுகம், அவங்கள தேடி பார்ப்போம், தேடி பார்த்து கொண்டு போய் சேருவோம். அதுல வந்து எல்லாம் நன்மை. நீங்க வாங்குவீங்க, சுமந்து கொண்டு வருவீங்க, சுமந்து கொண்டு செல்வீங்க, இது எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். சரியா? அதுக்கு ஒரு தாளை கொண்டு போய் ஒப்படைப்பேங்க. காசை வந்து என்ன, அப்படியே இஞ்சால வந்து என்ன, இந்த பாக்கெட்ல எடுத்து அப்படியே மற்றவருக்கு கை மாத்துறது தான். அதுக்கு அவ்வளோ பெரிய சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து தானியம் கொடுக்கும் போது உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கின்றது. ஆகையால் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க, தானியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையை பொறுத்த வரையில இந்த நோன்பு பெருநாள் அதுக்காக வேண்டி நீங்கள் குளித்து புத்தாடை அணிந்து, புத்தாடை இருக்கும் என்றால் புத்தாடை அணிங்க. இல்லை என்றால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை எடுத்து, பழைய ஆடைகளாக இருந்தாலும் அணிந்து, வாசனங்களை பூசிக்கொண்டு, அதாவது முசல்லாவை நோக்கி செல்ல வேண்டும். அதாவது பெருநாள் தொழுகை தொழக்கூடிய அந்த தானத்தை நீங்க நோக்கி செல்ல வேண்டும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, புத்தாடை இல்லை அதனால காரணத்தினால நான் தொழுகை போக மாட்டேன்னு சொல்லி. சரியா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. புத்தாடை வந்து இருப்பது அவசியம், சுண்ணத்து தான். நல்ல இருந்தால் அது அணிந்து செல்வது சுண்ணத்து. ஆனால் அது இல்லை என்று சொன்னால், புதிய இது கிடைக்கவில்லை என்று சொன்னால் இருக்கிற நல்ல ஆடையை பார்த்து கொடுத்துட்டு போங்க. அதுதானே? என்றால் நாங்கள் புத்தாடை அணிவது நோக்கம் அல்ல. நோக்கம் வந்து என்ன, பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகை. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்றால், யாராவது மரணிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கும், அந்த இதை நினைச்சு இன்னைக்கு எப்படி நான் புத்தாடை அணிவது, இப்படியெல்லாம் சோதனைக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கும் போதும் எப்படி இல்லை இதெல்லாம் இல்லை. அது சோதனை வருவது அல்லாவுடைய அது நியமனப்படி வந்துட்டு. சரிதானே? ஒரு மறைஞ்சிட்டாரு, அல்ல ஒரு நஷ்டம் அடைஞ்சிட்டாரு வியாபாரத்துல, அதெல்லாம் அந்த நுருவக்கம் வச்சுட்டு அண்டைய எதிர்த்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புத்தாடையை நீங்க அணிந்து
வாசனைகளை பூசி அன்று சந்தோஷத்துல வந்து என்ன மகிழ்ச்சியோடு அந்த தினத்தை கழிக்க வேண்டும். சரிதானே? அந்த சோகத்துக்குரிய தினமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது பெருநாள் தொழுகைக்கு செல்லும் போது நீங்க நோன்பு திறந்து விட்டு செல்லுங்க. அதாவது ஈச்சப்பழம் போட்டு இருக்குமே, ஆனால் ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போங்க. அதுலேயும் வந்து என்ன அதாவது வந்து கனிந்த ஈச்சப்பழம் மிக சிறந்தது. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்லும் போது பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வார்கள். இதே நேரத்தில் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் நோம்போடு செல்வார்கள். எதையும் சாப்பிட மாட்டாங்க. எப்போ சாப்பிடுவாங்க என்றால் குர்பானியை கொடுத்து அந்த அதனுடைய மாமிசத்திலிருந்து தான் சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இதுதான் சுன்னத்து தானே. ஆனால் ஒருவர் வந்து என்ன கட்டாயம் சாப்பிடத்தான் வேணும் என்றால் அது வேறு விஷயம். சரிதானே. ஆனால் சுன்னத்து நீங்கள் அந்த சவாபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முறை. சரிதானே. நோம்பு பெருநாளில் ஏதாவது அதாவது ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடித்து விட்டு செல்லுங்க. ஹஜ்ஜி பெருநாளில் நீங்க குர்பானி கொடுக்கிறண்டால், அதாவது உங்கள் மீது குர்பானி நீங்க கடமையாக்கி கொண்டிருந்தால் அந்த குர்பானியை கொடுத்து அதனுடைய மாமிசத்திலிருந்து சாப்பிடும் வரைக்கும் காத்திருப்பது சுன்னத்து. வல்லாஹு அலம். அடுத்தது தொழுகையை நேரங்காலத்தோடு நாம் அங்கே செல்வதற்கு முயற்சி செய்யணும். சென்று இமாமுக்கு அருகில் மாதிரி நெருங்கி உட்கார்றதுக்கு முயற்சி செய்யணும். இமாமுக்கு ஹத்தீபுக்கு கிட்டவாக இருப்பதற்கு நாம், அதாவது முன்சஃப் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நேரம் காலத்தோடு வந்தன கிளம்பி விட வேண்டும். அங்கே சென்று தக்பீர் சொல்லுங்க. தக்பீர் இமாம் ஹத்தீப் வரும் வரைக்கும் தக்பீர் சொல்லி கொண்டிருப்பது சுன்னத். இமாம் வந்ததும் தொழுகையை பெருநாள் தொழுகையை தொழுது விடுவார், தொழுகிப்பார். தொழுவித்து விட்டு ஹுத்பா பிரசங்கம் அங்கே நடக்கும். ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுக்க வேண்டும். செவிமடுத்து விட்டு கடைசியில வந்து துவா பிரார்த்தனை செய்வார். அந்த துவாவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க. அது எப்படி விளங்குது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு எல்லோருமாக ஒட்டுமொத்தமாக வெளியிறங்கி சொல்லுமாறு கட்டளையிடுகின்றான். எது வரைக்கென்றால் மாதவிடாய் பெண்கள் கூட பெருநாள் தொழுகைக்காக வேண்டி செல்லுமாறு கட்டளையிடுகின்றார். அப்ப மாதவிடாய் அந்த பெண்கள் அவங்க போய் தொழுகையில வந்து என்ன மக்களோடு சேர்ந்து தொழுவது கூடாது, மாறாக அவங்க ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்து முஸ்லிம்களுடைய அந்த பிரார்த்தனையில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் என்றார். பண்டைய பிரார்த்தனை வந்து என்ன மிக முக்கியமானது. இமாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அதிலே வந்து என்ன கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிகமாக நான் பார்க்கிறோம், பெருநாள் தொழுகையை தொழுததும் அநேகமாக வந்து எழுப்பி கிளம்பி போயிடுவாங்க. கொத்துபாக்கு இருக்க மாட்டாங்க, கொத்துபாக்கு பிரசங்கத்துக்கு இருக்க மாட்டாங்க. இது தவறு. சரியா? பிறந்த போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அந்த நன்மை அந்த சிறப்பு அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்காது. இவ்வளவு நேரத்தோட நீங்க போறீங்க, சரி இமாம் வந்து என்ன ஒரு 10-15 நிமிஷம் எடுப்பார் உங்கள்ட்ட இருந்து. சரியா? அதுல இருக்கிற வந்து என்ன கஷ்டமா? எவ்வளவு பெரிய ஒரு நன்மை நீங்க இழக்க போறீங்க அதனால. சரியா? ஆகையால் வந்து என்ன பெருநாள் தொழுது இமாம் ஹுத்பா பிரசங்கத்தை செய்து அதுக்கு பிறகு அந்த துவா பிரார்த்தனையில கலந்து கொண்டு நீங்க அங்கிருந்து வெளியேங்கி செல்லுங்கள். இதுதான் வந்து என்ன சரியான முறை. அடுத்தது தக்பீரை பொறுத்தவரையில உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க. அதாவது வந்து எப்ப வந்து ஜும்ஹூர் உலமாக்களிடம் எப்ப வந்து பெருநாள் தினம் ஆரம்பமாகுது, பெருநாளுடைய இரவு ரமதான் மாதத்தின் கடைசி நாளின் சூரியன் மறைவதை கொண்டு பெருநாளுடைய தினம் ஆரம்பம் ஆகிவிடுகின்றது. பெருநாளுடைய தினம் ஆரம்பமாகும்.
அப்ப இருந்தே வந்து நீங்க தக்பீர் சொல்லலாம். அப்ப இருந்து நீங்க வந்து தக்பீர் சொல்லலாம். இன்னும் அடுத்த அபு ஹனீஃபா அவங்கள்ட்ட கருத்தை பொறுத்தவரையில ஃபஜ்ர் பெருநாள் தினத்தின் ஃபஜ்ர் நேரத்துல தான் அதாவது வந்து இது கட்டாயமாகன்றாங்க. ஆக அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஜ்ர் நேரத்துல வந்து தக்பீர் சொல்ல வேண்டும் அப்படின்னு. வல்லாஹ் நான் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இதான் இப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா சரியா என்ன அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், அதாவது சூரியன் ரமதானுடைய கடைசி நாளில் சூரியன் மறைந்ததும் தக்பீர் சொல்வதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நீங்கள் தொழுது முடிஞ்சு தொழுகைக்கு சொல்லும்போது ஒரு பாதை சென்றால் வரும்போது அந்த பாதையிலே வராமல் வேற பாதையை எடுத்துக்கொள்வது இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த தினத்துல வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷப்படுத்தி வைக்கணும் அடுத்தவர்களை. சரியா? எளியோர்களை, பக்கத்து வீட்டார்கள், குடும்பத்தார் இவங்களை வந்து என்ன சந்தோஷமாக வைப்பது உங்களுடைய கடமை. யார் யார் உங்களுக்கு பொறுப்புல இருக்கிறாங்களோ அவங்கள சந்தோஷமா வைப்பது. அதே போல கூட்டம் குடும்பத்தார், உற்றார் உறவினர் இவர்களை தரிசிப்பது. தரிசித்து அந்த பெருநாள் அவங்களோட பெருநாள்லையும் நீங்கள் வந்து கலந்து கொள்வது, அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவது, அவங்களை தரிசிக்கும் மூலம் இது எல்லாம் வந்து என்ன இந்த பெருநாள்ல வந்து என்ன சுன்னத்தாக இருக்கின்றது. அதோடு நீங்க எவரோடு வந்து என்ன உங்களுடைய மனஸ்தாபம் இருந்தால் இந்த தினத்துல வந்து அவரை சந்திச்சு சலாம் சொல்வது இதுவும் வந்து என்ன நல்ல செயல்கள் நின்றும் உள்ளது. இதான் இந்த பெருநாள் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பை நல்ல முறையில் நோற்று அதை அதனுடைய இறுதியில் நாம் கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை கொடுத்து பெருநாள் தினத்திலே நாம் சென்ற அந்த பெருநாள் தொழுகையை தொழுது அதனுடைய பூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர் மீதும் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاك الله خير شيخ.